வேலனவன் துணை இருந்தால் காலனவன் பயமில்லை. முருகா என்று சொன்னால் எந்த கவலைக்கும் இடமில்லை. ஷடாட்சர சண்முகா என்று சொன்னால் சகல துன்பமும் நீங்கி சகல நல்ல பேரும் புகழும் பலமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை சொல்லி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் எல்லா வளமும் நலமும் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளும் முருகப்பெருமானும் கொடுத்து நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். இன்றைக்கி ஒரு அவசர வேலையாக நம் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா ரவி தமிழன் இல்லை, அவர் துபாய் போயிருக்காரு. இந்த வாரமும் அடுத்த வாரமும் இருக்க மாட்டார், அதுக்கு அடுத்த வாரம் வருவார். அதனால் நிகழ்ச்சிக்கு இப்போ நாம் மட்டும்தான் போகிறோம். போன வாரம் அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், கனவுகளை பற்றிய ஒரு கேள்வி. இப்போ அவருடைய கேள்விகள் அவர் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப பிரியப்படுவார், ஒரு ஆர்வம் மிகுதி உள்ளவர் அவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அந்த கேள்வியை அவர் வந்த பிறகு தொடரும், ஏன்னா தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த கனவுகளை பற்றியான கேள்விகள் அவர் வந்ததும் நம்ம தொடருவோம். புதிதாக என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அடியேன் ஆலயத்தில் கோயிலில் ஸ்கந்தாலயாவில் இருக்கும் பொழுது சில காலங்கள் பஞ்சமி வரும், விளக்கு தீபங்கள் போடுவாங்க, நிறைய பேர் வழிபாடுகள் செய்யும் பொழுது நான் அங்கே இருந்தேன்னா அதில் மிக முக்கியமான ஒரு சிலர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. அது நேரம் வரும் தருணம் நம்ம ஆத்மசங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது என்னென்னா, சாமி வீட்லேயும் வழிபாடு செய்கிறோம், கோயில்லையும் வழிபாடு செய்கிறோம். வீட்டில் எது எதுக்கு பிரார்த்தனை செய்தால் நல்லது, கோயிலில் எது எதுக்கு பிரார்த்தனை செய்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரே இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு. அது என்ன, நீங்கள் கூட பரிகாரம்னு ஏதாவது சொன்னால் கோயிலில் தான் போய் செய்யணும்னு சொல்கிறீங்க, அதே பரிகாரத்தில் வீட்டில் செய்யக்கூடாதா அல்லது செய்தால் பலன் தராதா? இந்த வேறுபாடு எதற்கு? வீட்லேயே நம்ம இப்போ ஒவ்வொரு பரிகாரம்னு நம்ம வீட்லேயே செய்யலாம் இல்லையா, அதை ஏன் சாமி கோயிலில் கொடுக்குறாங்க? இதை தெரிஞ்சுக்கணும்னு தனிப்பட்ட முறையில் ஆசையாக இருக்குது. என்னை போல் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அதனால் சொல்கிறேன் சாமி அப்படின்னு கேட்டார். யோசிச்சு பாருங்களேன், நல்ல விஷயந்தானே. வீட்டில் வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு பரிகாரங்கள் செய்தால் என்ன, அதே தீபம் வீட்டில் போட்டால் என்ன, அதே நேரத்தில் போட்டால் என்ன, அது என்ன கோயிலில் போடணும் அதுங்கிறது அவசியமா? இது எதனால் ஏற்பட்டது, இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ரைட். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 2 விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். தங்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அது தங்கம் கிடைக்குது. நிலக்கரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கிடைக்குது. எந்த ஒரு அபூர்வ பொருட்களும் குறிப்பிட்ட இடத்துல தானே இருக்குது. இதை அப்படியே கருத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ 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 மா, சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி, நான் திருச்சிலேருந்து பேசுறேங்க சாமி. எங்கம்மா? திருச்சிலேருந்து பேசுறேங்க சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பையனுக்காக கேட்கணுங்க சாமி. பையனோட பேர் என்ன, வயது என்னம்மா? பையனோட பேர் எஸ் கார்த்திகேயன், வயசு 27ங்க சாமிஜி. சரிங்கம்மா. இன்னும் கல்யாணம் பண்ணலையா? இன்னும் பண்ணலங்க சாமிஜி. சரிம்மா. அதுக்காக தான் என்னம்மா? அவிட்ட நட்சத்திரங்க சாமிஜி. சரி, பரவாயில்லம்மா. என்ன கேட்க போறீங்கம்மா? பையன் இப்போ அமேசான்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சரி. அதான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமா இல்லை அந்த இதுலயே இருக்கலாங்களா? இல்லைம்மா, பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க, அதனால ஒன்றும் இல்லை, முடிஞ்சிடும். அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஏதாவது தடுங்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ற மாதிரிலாம் இல்லை. சரிங்க சார், நீங்கள் பாருங்க, முடிஞ்சிடும், இந்த வருஷம் முடிஞ்சிடும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் தடை இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அந்த பேர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கா சாமிஜி? அனுஷமா அவிட்டமா? அவிட்டம். சரி, சொல்லுங்கம்மா. அதுக்குதான் சார். கும்பராசியா மகர ராசியாம்மா? கும்பராசிங்க சாமிஜி. சரி 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 அம்மா, அதுக்கு ஒன்றும் பேரெல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டாம்மா. சரிங்க சார், அப்படியே இருக்கட்டும், அதுவே இருக்கட்டும், ஒன்றும் பெருசான பாதிப்பு இல்லை.
வயிற்றுல மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அவருக்கு. ஆ, அது மட்டும் பார்த்துக்கோங்க. வேலை தவறி சாப்பிட வேணாம், கரெக்டாக சாப்பிட சொல்லுங்க. வேற ஒன்றும் தேவையில்லைம்மா. வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்றாப்ல அமேசான்ல. ஆ ஆ அதனால உடம்பு பாடியா இருக்காங்க சாமிஜி. கண்டிப்பா இருக்கும். அதுதான் நானே சொல்றேனே, கண்டிப்பா இருக்கும். அது கரெக்டா வேலை தவறி சாப்பிடாம ஆ, சரியா சாப்பிட சொல்லுங்க. அங்க ஆகாரத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாருன்னா ஆ, அது வராது. இல்லைன்னா அவருக்கு அந்த வயிற்று உபாதை பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். சரிங்க சாமிஜி. சரியா? சரிங்க சாமி. நல்லதும்மா. சொந்தத்துல- நல்லதும்மா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஹலோ, சார் சாமி காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் சாமி. காஞ்சிபுரத்துல இருந்தா? ஆமாம் சார். பரவாயில்லைம்மா, லைன் கடிச்சிச்சு. யாருக்கா கேட்க போறீங்க? சாமி நான் ஏற்கனவே ஒரு வாட்டி லைன் கிடைச்சிது, ஆனா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. ஆ, முடிச்சிங்க ப்ரோக்ராம். இன்னைக்கு கிடைச்சிச்சு இல்லம்மா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ம் போட்டு லைன் கிடைக்கவே இல்லை சாமி. ம் சொல்லுங்கம்மா, இப்போ என்ன கேட்க போறீங்கம்மா? என்ன சார்? இப்போ என்ன கேட்க போறீங்க? எனக்கு வேலை விஷயமா கேட்கணும் சாமி. சரிம்மா, என்ன வயசாச்சு உங்களுக்கு? என்ன பேரு? 48 வயசு, செல்வி சாமி. இப்போ வேலை தேடுறீங்களா? இல்ல சார், நான் ஏற்கனவே ஒரு 5 வருஷமா பாத்துருக்கேன். கொரோனா டைம்ல காய்கறி வியாபாரம் பண்ணிருக்கோம். சரி இப்ப சித்தாள் வேலைக்கு அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலைக்கும் போயிருக்கேன் சாமி. சரி அதுக்கப்புறம் இப்ப கம்பெனிக்கு ஒரு 4 மாசமா அஞ்சுங்க வேலை, செக்யூரிட்டி வேலைக்கு அந்த வேலையே கிடைக்கல. அதுக்கப்புறம் வயசு வேற ஏஜ் 39க்குள்ளதாம எடுக்கிறேன்றாங்க. சரி ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காச்சும் போலான்னு பாக்குறேன். சரி சரி அதுதான் வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்களுக்கு வேற ஃபீஸ் காட்டணும், ஒண்ணுமே முடியல என்னால. ஆ கண்ணா, அதுதான் சாமி போனே பண்ணேன். ஒன்றும் இல்லைம்மா, நீ காஞ்சிபுரத்தில் தானே இருக்க? ம், நம்ம ஆசிரமத்துக்கு வந்துன்னா ஞாயிற்றுக்கிழமை சரி. அங்கே சாமுண்டா சன்னிதானம் இருக்கு. ஆ, அங்கே வந்துட்டு ம், ஒரு தீபம் போட்டுட்டு கோதுமையில் ஏதாவது பிரசாதம் செய்து வச்சு படைச்சி சரி. நெய் தீபம் சிவப்பு நிற திரித்து போட்டு போடு. சரி சாமி. போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோமா. சரி சாமி. அதை நீ வந்து ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்ய. சரி சாமி. அதுக்கப்புறம் நல்ல வேலையே கிடைச்சிரும்மா. சரி சாமி. நானும் வேலைக்கு தான் இருந்தீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ கவலைப்படாத, முதல்ல இதை ஒன்று போடுமா போதும். கணவர் இல்லையாம்மா? வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கணவர் இல்லையா? ஆமா ஆமா. எங்க மாமியாருக்கு அதுக்கு முன்னாடி நல்லதா இருந்தாங்க. இப்ப திடீர்னு ஒரு 2 மாசமா உடம்பு முடியாத போயிடுச்சு. சரி. போன மாசத்துல இருந்து. ஆ அது இப்ப கொஞ்சம் சண்டை வேற வந்துச்சு. அதனால அங்க இருந்து இங்க இல்ல இல்ல, அது நிறைய இருக்குது. கலர்னா நிறைய போயிடுமேன்னு பாக்குறேன். ம், நீ வாமா, ஞாயிற்றுக்கிழமை வந்து போடுமா. முதல்ல பாரு, உங்க குடும்பத்துக்கே சரியில்லை. சரி சாமி. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நீ முதல்ல வேலையை வச்சு கால் ஊனிக்க. சரி. அதனால ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கே கூட நீ போய் போடுமா. சரி சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. காஞ்சிபுரத்துலன்னா அந்த திருவாக்கத்துல இருக்காங்க. ஆமா ஆமா ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா. அதான் அம்மா வருவாங்க அடிக்கடிக்கு. நீ வந்து போடுறா கண்ணு. சரி. நல்லதும்மா நல்லதும்மா. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க, பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ. ஹலோ, ஆமா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க விக்கிரவாண்டி பக்கத்துல இருந்து பேசுறோங்க சாமி. யாருக்கா நல்லா கேட்க இருக்கீங்களா போறீங்கம்மா? சாமி? எனக்காகத்தான் சாமி. என்ன பேரு, என்ன வயதுமா? என் பேரு சிவகாமி. வயசு 48. சொல்லுங்கம்மா சிவகாமி அம்மா, சொல்லுங்க. வெங்கடேசன் விக்கிரவாண்டில இருந்து வருவாரு இல்லைங்க, அவங்கதான். தெரியலடா கண்ணு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. மும்முடி யாத்திரைக்கெல்லாம் ஒரு 5-6 வருஷம் வந்தாங்க சாமி. சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்கிறோம். இப்ப பரவாயில்லைங்க. அப்ப கஷ்டத்துலதான் வந்தேன். சரி. நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன் சாமி. சொல்லுமா. இப்ப வந்து உங்களை பார்க்க முடியல சாமி, உங்க ஆசிரமத்துக்கு வர முடியல என்னால. நல்லா இருக்கிறல்ல, அதனால வரமாட்டேன். அப்படி நீயே இல்ல சிரிக்கிற சாமி, பாரு. சொல்லுமா. அப்படி இல்ல சாமி, வர முடியல, என்னன்னே தெரியல. கண்ணா, ஆ, அங்க வந்து நான் எல்லாருக்கும் சொல்றதுதான், சொல்லுங்க. நிறைய பணமழை விழுதுன்னா நம்ம போகாம இருப்போமா? அப்படி கஷ்டம் தான் சாமி. அப்படி எல்லாம் வசதியா இல்ல சாமி. கண்ணு, எனக்கு மனம் குழந்தை இல்லைன்னு மனம் சொல்லுங்க. வேணும்மா, மனம் வேணும். நீ வந்து நம்ம முருகனை அதுக்குத்தானே கஷ்டப்பட்டு நம்ம அவ்வளவு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். வந்த சாமி, அப்பெல்லாம் வர முடிஞ்சது, இப்ப வர முடியல சாமி. சரி, என்ன கேட்க வரீங்கம்மா? எதுவும் எதுவும் இல்லம்மா. எனக்கு குழந்தை இல்லைன்னு வந்தேன். அப்புறம் குழந்தை எனக்கு இல்ல சாமி.
அவங்க கற்பப்பையில கட்டி இருக்குதுன்னு எடுத்துட்டாங்க சாமி என் கற்பப்பைய. அப்படியா? ம். சரி சரி. இப்ப என்ன கேட்க போறீங்க? இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் சாமி. அது எப்படின்னு வெளியில வர முடியல சாமி. என்ன பிரச்சனைமா? சொல்ல முடியறதா சொல்ல முடியாததா? நிலத்தை வித்துட்டோம், சொல்ல முடியும். அத மறுபடியும் அந்த நிலத்தை நீங்களே வச்சுக்குங்க, உங்களை நம்பித்தான் நான் வாங்கினேன், நீங்களே பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியல. அப்புறம் பாக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல சாமி. திரும்பி நீங்க வாங்கிக்கணும்னு எண்ணத்துல இருக்கீங்களா? அவர் பாக்கலாம், தென்னந்தோப்பு தான் சாமி நாங்க வச்சிருந்தோம், அதை வித்துட்டோம். நீங்களே பாத்துங்க, என்னால முடியல அப்படிங்கிறாங்க. சரி. நாங்க பக்கத்து ஊர்ல அப்பா வீட்டு இடத்துல இருக்கிறோம், அதனால போக முடியல. அதுக்காக என்ன கேட்க வரமா நீ? குத்தகைக்கு எடுத்துக்கலாமா, அதை பாக்கலாமான்னு கேட்கலாம். குத்தகைக்கா திருப்பியும் வாங்கி விலைக்கு வாங்க போறியா? விலைக்கு வாங்க முடியாதுமா சாமி. குத்தகைக்கு எடுத்து நீங்க செய்யறதா இருந்தா எவ்வளவு முதல் தேவைப்படும்? அது கடன் வாங்கணுமா இல்ல கையில வச்சுக்கிட்டு செய்ய போறீங்களா? கடன் தான் வாங்க, கையில காசு இருக்குது, அது வெளியில கொடுத்தோம் வரல. அப்படி குத்தகைக்கு பாத்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா அதுலயே இது ஒரு குழப்பமான விஷயம். உங்க கணவர்தும் நீங்களும் இப்ப என்ன தசா புத்தி நடக்குது, இப்ப அதை எடுக்கலாமா வேண்டாமாங்கிறத பார்த்து செய்யறது தான் நல்லது. உங்க வீட்டிலேயே 2 விஷயம் சரியா இல்லை. எப்பவுமே உயரும் போது காலை பிடிச்சி கீழே இழுத்து திருப்பியும் வெளில கீழே போயிடும். ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே அது அமிழ்ந்து போயிடும். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல நகை எடுத்துன்னு போய் வைக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையும் உருவாகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நம்ம திருப்பி அதை எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்து செய்யறது தான் நல்லது. பாடுறா கண்ணு. நல்லதுமா நல்லதுமா. ஹலோ 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 மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ 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 அம்மா சொல்லுங்க, லைன்ல தானே இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பையனுக்கு. பையனோட பேர் வயதுமா? சாய்மதன். சாய்நாதன். வயதுமா? சாய்மதன். சாய்மதன். வயதுமா? 23 சார். 23ஆ? சொல்லுங்கம்மா. வேலை சரியா அமைய மாட்டேங்குது சார் அவனுக்கு. அம்மா. சரி சார். ஹலோ. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அம்மா, 33 வயசு வரைக்கும் சரியா அமையாது. 33 வரைக்கும், அவரோட 33 வயசு வரைக்கும் சரியா அமையாது. ஒரு வேலைக்கு போனா 2 வருஷம் 3 வருஷம் அது மாறிடும். ஆமா சார். அது நிலைச்சி இருக்காது. ஆமா சார். அதனால வெறுத்து போய் பேசுவார். திடீர்னு குழப்பம் வந்துடும், திடீர்னு மனசு வெறுத்து போயிடும். இந்த 2 அவருக்கு சொத்து. ஆமா சார், அப்படியேதான் இருக்கு. ஆமா, 2 சொத்து. இதுவும் மாறாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது மனசுல இருந்து வரும். ஆமா சார். அதே மாதிரி குழப்பமா இருக்கு, இதுக்கு பண்ணலாமா அது பண்ணலாமா, இதுக்கு போலாமா, இதை சொன்னாங்க இதை செய்யலாமா, ஒரு முடிவை எடுக்க மாட்டாரு. ஆமா சார். இந்த குழப்பத்துக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண, கடைசியில என்ன நிப்பாரு, மேல் கொண்டு படி, இல்ல படிக்கலாமா அப்படின்னு நிக்கும். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு வரவே வராது. இவருக்கு 33 வயசு வரைக்கும் நிரந்தர வேலை கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் எந்த வயசுல? சொல்றேன் கஷ்டம். அடுத்தபடியா வெளி ஊர்ல வேலைக்கு போறாருன்னா வருடங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கூட அது நிரந்தரமா வராது. வெளிநாடு போனா அனுபவம் வச்சுக்கிட்டு அதுல ஓரளவுக்கு இன்னும் மாற்றங்கள் இருக்கும். அதனால அவரை முடிஞ்சா மேற்கொண்டு பார்ட் டைமா எங்கேயாவது செய்துட்டு படிக்க சொல்லுங்க. அப்படி படிச்சுட்டு வந்தாருன்னா அவர் படிச்சு முடிக்கும் போது இன்னும் பெரிய பதவிகளை போய் கரெக்டா உட்காருவாரு. இந்த குழப்பமும் மன தெளிவு இல்லாமையும் ஒரே முடிவு எடுக்க முடியாத இருக்கிற புத்திய மாத்தணுமா? புரியலமா? சென்னை மாத்தணுமா? இல்ல புரியல நீங்க கேக்குறது. ஊரை விட்டு போய் கேட்கணுமான்னு கேக்குறீங்களா? ஆமா சார், ஊரை விட்டு போய் சேரணுமா? ஆமா, அப்படி சேர்ந்தா கொஞ்ச நாள் தள்ளும். அப்படி பண்ண சொல்லுங்க. சரி சார். குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா சார், எனக்கு சின்ன வயசுல இருந்தே கஷ்டம். ஆமா, அதுக்கு போனா இன்னும் பெருசா போயிடும். முதல்ல பையன் முடிச்சிருங்க.
சரி சார். அவரு கிடைச்சா சரியா போயிடும். சரி சார். நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ 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 அம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அப்பா, நான் சென்னையில இருந்து பாண்டீஸ்வரி பேசுறேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா கண்ணா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சொல்லுடா கண்ணு. என் பொண்ணுக்காக தான்ப்பா கேட்கணும். ஆ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் எல்லா புக்கும் வாங்கியிருக்கேன்ப்பா. சரிம்மா. நீங்க கொடுத்த சிலை எல்லாமே வாங்கியிருக்கேன். ம். அதை வச்சு நான் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க நல்லா இருப்போமே. என்ன சிலைடா கண்ணு? விக்ரமாயால இருந்து சங்கநிதி பதுமநிதியில இருந்து எல்லாம் வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்மா, வெரி குட்மா. எல்லா புக்கும் வாங்கியிருக்கேன். எல்லா சிலையுமே வாங்கியிருக்கேன்ப்பா. இப்ப என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்ப்பா. என்ன பேருமா? பொண்ணோட பேர் என்ன, வயது என்னம்மா? நிஷாந்தினி, 24 வயசு ஆகுது. என்ன பேருமா? நிஷாந்தினி. நிஷாந்தினி. ஆமாம்ப்பா. சரிம்மா, சரிம்மா. 24 வயசு ஆகுது. என்ன படிச்சிருக்காமா? பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்துச்சுப்பா. இப்போ எம்சிஏ போட்டிருக்கா. ஐடில வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ட்ரை பண்ணிட்டே இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா கிடைச்சிருமா, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரிங்கப்பா. நிஷாந்தினி அப்படி வேணா? அனுஷ நட்சத்திரமாவ? ஆமாம்ப்பா, ஆமாம்ப்பா. அதான் நிஷாந்தினின்னு வேணா. சரிங்கப்பா. நிஷந்தா ஸ்ரீன்னு இருக்கட்டும். சரிங்கப்பா. அது அந்த முதல்ல அந்த திணி தனிலாம் வேண்டாம். சரிங்கப்பா. பவழமல்லி இருக்குல்லம்மா? ஆமாங்கப்பா. இந்த பவழமல்லி பூ சாயந்தரத்துல பூக்கும் பொழுது சரிங்கப்பா. அந்த பூவை வந்து ஒவ்வொரு பூவா பச்சை நிற நூல்ல சரிங்கப்பா. ஒரு பூ கோக்கும் பொழுது 5 வாட்டி ஐம் ஐம் ஐம்னு சொல்லணும். சரிங்கப்பா. அது மாதிரி 50 பூ அளவுக்கு கோத்து ஒரு சின்ன மாலையா சரிங்கப்பா. வீட்டிலேயே எந்த படம் இருந்தாலும் பாதத்துல வச்சுட்டு சரிங்கப்பா. ஓம் பாச ஸ்ரீம் வசம் வா, ஓம் பாசம் ஸ்ரீம் ஐம் வசம் வா, ஓம் பாசம் ஸ்ரீம் ஐம் வசம் வா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கோக்க சொல்லுமா. சரிங்கப்பா. அதை வச்சுட்டு ஒரு நாளைக்கு வழிபட்டுட்டு சரிங்கப்பா. இதே மந்திரத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் அவளை டெய்லி பண்ண சொல்லுங்க. சரிங்கப்பா. அதுக்கு வேலை 48 நாளுக்குள்ளேயே கிடைச்சிருண்டாங்கன்னு. சரிங்கப்பா. உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு வேணும்ப்பா. நிச்சயமா. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். வாங்கிட்டியாமா? வாங்கிட்டேன்ப்பா. இப்ப லைன் போடுறதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்துட்டு தான் பண்ணேன். உடனே லைன் எனக்கு கிடைச்சு. என்னன்னு வந்திருந்தது? நீங்க முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பா கிடைக்கும்ன்றது மாதிரி வந்திருந்தது. எனக்கே போடுறீங்க பாரு. சரிடா கண்ணு, சரிடா கண்ணு. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்ப்பா. நிச்சயமா. நன்றி, நன்றிடா கண்ணு. சரிங்க. நல்லதும்மா. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமி, நான் பணப்பாக்கு சாமி. நான் 11 வருஷமா ட்ரை பண்றேன் சாமி, உங்ககிட்ட பேசணும். கிடைச்சிருச்சேம்மா. கிடைச்ச நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு குழந்தையே இல்லை. என்ன வயசாச்சுமா? என்ன பேருமா? ராஜேஸ்வரி, 36 வயசு. அவரு பேர் என்னம்மா? ஹரிக்குமார். என்னம்மா? ஹரிக்குமார். ஹரிக்குமார். மருத்துவம்லாம் பார்த்துட்டீங்களாம்மா? நிறைய பார்த்துட்டு சாமி, எனக்கு டியூப் அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா? டியூப்ல அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாமி. சரிம்மா. அதுக்கெல்லாம் எவ்வளவோ மருத்துவம் இருக்கேம்மா, அதை பார்க்கலையா? நான் டெஸ்ட் பேபி கூட பண்ணேன் சாமி 2019. சரி. 4 மாசம் பாப்பா இருந்து வயிற்றுலயே இறந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க சாமி. அவருக்கு வந்து என்ன வயசாச்சும்மா? அவருக்கு 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான் சாமி. 11 மாசம் தான் டிஃபரெண்ட். சரி. எந்த ஊர்ல இருக்கீங்க கண்ணா? பணப்பாக்கம். பணப்பாக்கம் தானே? பணப்பாக்கம் பக்கத்துல. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நாள் அவரை அழைச்சிட்டு ஒன்று நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோமா. 37வது வயசுல உனக்கு கரு தங்கி அது குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது விதி. அது வந்து நீ கரெக்டா அந்த 36ல பண்ற. சரியா? லைன் கிடைக்குது. நான் தோணினதை சொல்றேன், வேற எந்த காரணமும் கிடையாது. தோணினது நீ வந்து பார்த்தா உனக்கு நின்னுடா கண்ணு. அவரோட அழைச்சிட்டு வந்து என்ன பாடுறா கண்ணு. சரிங்க சாமி. எப்படி வந்து பார்க்கணும்னு கூட தெரியல சாமி எனக்கு. புரியலம்மா? எனக்கு அவ்வளவு எதுவுமே தெரியல சாமி எனக்கு. புரியல கண்ணா, தெளிவா சொல்லுங்க. எனக்கு உங்களை வந்து எப்படி பார்க்கணும்னு தெரியல சாமி. நம்பர் வருது இல்ல? ஆமா சாமி. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன ப்ரொசீஜர், என்ன அப்பாயின்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க. சரிங்க சாமி. அது வந்து நீ வந்து பார்த்தற எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறியோ அவ்வளோ நல்லதுரா கண்ணு.
சரிங்க சாமி. எனக்கு உடம்புல ஆபரேஷன் பண்ண முடியா இருக்காங்க சாமி. அதெல்லாம் நீ வா, நம்ம எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஒரு லாக் இருக்கும். உங்க வீட்டில் அக்கினி மூலை அந்த அடுப்பு இருக்குல்ல, ஆமா சாமி. அது எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அங்கே பாத்ரூம் டாய்லெட் இருக்கா அந்த கிச்சனுக்கு பக்கத்தில்? பின்னாடி இருக்கு சாமி அதான் பாத்ரூம். அதனால தான் அது பிரச்சனை. இதுதான் சொன்னேன் நான். எனக்கு எடுத்தோன்னே அங்கே தான் போச்சு. சரிங்க. இதை கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணிக்கலாம்டா கண்ணு, வாங்க. சரிங்க சாமி. தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் 11 இல்ல கண்டிப்பா நிக்கும் கண்ணா, கண்டிப்பா நிக்கும். நீ கவலையப்படாத வா. அதனால தான் தோன்றதை சொல்றேன்னு சொன்னேன். சரிங்க சாமி. நல்லது ரொம்ப நன்றி சாமி. நல்லது கண்ணு. நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்மசங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கோயிலில் மட்டும்தான் பரிகார வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்னு நாம், அல்லது வீட்டிலும் செய்தால் என்ன அப்படின்னு அந்த ஒரு பக்தர் நான் அங்கே இருக்கும் பொழுது கேட்டார்னு சொன்னதனுடைய தொடர்ச்சி தான். நான் சொன்னது போல் நிலக்கரி எல்லா இடத்துலையும் இருக்குதா, தங்கம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா, வைரம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் நான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிலம், அது வீடு கட்டக்கூடிய மனையாக இருக்கட்டும் அல்லது விவசாயம் செய்யக்கூடிய நிலமாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தண்ணீர் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எல்லார் இடத்துலையும் இருக்காது. எங்கு நாம் போட வேண்டுமோ அந்த ஈசானிய பாகத்தில் அதுக்குன்னு நீர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அப்போ அதை நம்ம தண்ணி போடுறோம். ஒரே பூமி தானே, ஏன் அங்கே போய் தண்ணி போடுறோம்? இடத்துல கண்டுபிடிச்சி தண்ணி போடுறோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும்.
வழிபாடுங்கிறது எப்படின்னா கோயிலா வீடாங்கிறது இரண்டாவது. முதல் என்ன தெரியுமா? நம்பிக்கை. உங்களுடைய வழிபாடை நீங்கள் முதல்ல முழுமையாக நம்பி செய்கிறது தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் நீக்கமர நெஞ்செல்லாம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன் இறைவன் அப்படி நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது. நம்ம இறைவன் இல்லாத இடமே இல்லைப்பா, அப்போ எதுக்கு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறீங்க? இருக்கா இல்லையா? இந்த கேள்வி வருமா வராதா? அப்போ ஒரே பூமி தானே, எங்கே வேணாலும் போர் போட்டுக்குங்க, ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது ஒன்று, அடுத்தபடியாக அமைப்புன்னு இருக்குது 2, 3 பிரதிஷ்டா விதின்னு இருக்குது 3, 4 பிம்ப பிரதிஷ்டைன்னு இருக்குது 5 ஆக்ருதின்னு இருக்குது 6 மந்திர பிரயோகம்னு இருக்குது 7 சிற்பசாஸ்திரம் இருக்குது 8 கர்ப்பகிரகம்னு இருக்குது 9 விமானம்னு இருக்குது. இப்படி ஆலயத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதை வீட்டில் செய்ய முடியுமா? முடியாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கோயிலுக்கு வரும்பொழுது வீண் பேச்சு பேசக்கூடாதுன்னு நம்ம நிகழ்ச்சியிலேயே நான் பலவா சொல்லியிருக்கேன். அப்போ ஆதி காலத்தில் வழிபட்டவங்கள் எல்லாம் கோயிலில் பட்டயம் கட்டி கொள்வது இன்றைக்கும் கிராமங்களில் பெருசாக இருக்கும். 100 பேர் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாங்கன்னா நிச்சயமாக ஒரு 30-40 விழுக்காடாவது நம்பிக்கையான பக்தியாளர்கள் போவாங்க. அந்த எண்ண அலைவரிசை முதல்ல அந்த கோயிலில் ஊடுருவோம். இப்போ கொடிமரம், பலிபீடம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், கற்பகிரகம் அப்படின்னு வழி இருக்குது. இதிலெல்லாம் அளவு இருக்குது, இதிலெல்லாம் விஷயம் இருக்குது. அதே மாதிரி பிரதிஷ்டா விதி. ஒரு சாதாரண கல் நீங்கள் பாருங்கள், ஒரு பாறாங்கல் எடுத்துங்க, அது கல்லுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுவே வடித்து சிலையாக மாறும் பொழுது அதுக்கு பெயர் வந்து விடுகிறது. அந்த கல்லை அது கீழே வந்து அஷ்டபந்தனம்ங்கிற 8 மருந்துகள், மேலே வைக்கப்பட்ட தங்க செப்பு கலசங்கள், அது இழுத்து கொடுக்கறதுக்கான வடிவமைப்புத்தான் கர்ப்பகிரகம். ஆக ஒரு ஆலயத்தில் அதே மாதிரி மந்திர அபியாசங்கள், நம்ம அங்கே வந்து அர்ச்சனை பண்ணும் பொழுது திலத்த சக்தி என்று சொல்வார்கள். இந்த திலத்த சக்தி என்பதை கல்லுக்குள்ள சக்தியை கொடுப்பது. எல்லா கல்லும் அந்த சக்தியை வாங்கி விடாது. ஆண்கள், பெண்கள், அலிக்கல், நன்னிக்கல் என்று இருக்கிறது. நீங்கள் ஆலயம் சும்மா விஷயம் நினச்சிக்காதீங்க. ஆலயத்தில் பண்ணுவதை ஒரு காலமும் வீட்டில் பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா பரிகாரம் என்பது, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு காலாஸ்திரி இருக்கிறது, அங்கே ராகுகேது ஸ்தலம்னு சொல்லப்படுது. அங்கே ஒரு சரித்திரம் இருக்குது. காஞ்சிபுரத்திலே மாகாளீஸ்வரர்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு சரித்திரம் இருக்குது. நம்ம ஆசிரமத்தில் சதாசிவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அங்கேயும் ஒரு சரித்திரம் இருக்குது. அதே போல் திருநாகேஸ்வரர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சரித்திரம் இருக்குது. இது 4 கோயிலுமே ராகுகேது சம்பந்தப்பட்டது தான். அதில் என்ன வித்தியாசம் அப்படி என்பது அதை அடித்தோய்ந்து தெரிந்த சரித்திரம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது எல்லாமே ஒன்று தான். ஒரு சிலர் இங்கே போ, ஒரு சிலர் அங்கே போ, அப்படி அல்ல. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சாஸ்வதம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் சடாட்சர சர்வக்ஷேத்ராதிபதி சடாட்சர சண்முகர் கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலிகைகள், மிருத்தின்னு சொல்லக்கூடிய மண்கள், அதற்குன்னு ஆகுருதி செய்யப்பட்ட 9 கீறுகளாக கூடப்பட்ட மந்திரமான விஷயங்கள். அதனால தான் அது சித்தாந்த வேதாந்தத்துக்கு உட்பட்டு நான் கட்டுறேன். இப்போ மொத்தம் 24 எந்திரங்கள் வருது, சுமார் 24 எந்திரங்கள். 16 தத்துவமும் 16 செல்வத்துக்கும் வேதத்தின் வழியாக வேதத்தில் இருக்கக்கூடிய பாக்களை எடுத்து அதை எந்திரமாக செய்து பிம்ப பிரதிஷ்டை, அதில் வந்து பிம்பங்களை பதிச்சு 4 தூண்களை 4 பிரித்து வகுத்து அந்த 16 ஒவ்வொரு 4 தூண்களிலும் 4 எந்திரங்கள் 4 தூணில் வருது. அப்போ 4 16 எந்திரங்கள். அந்த தூணை சுற்றி முருகனையும் வாராகியும் பாம்பன் சுவாமிகளும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே 16 செல்வம் கிடைக்க பெறுகின்ற அந்த சக்தி இன்னைக்கு இல்லை, இனி வரும் 1000 காலங்கள் இருந்தாலும் அது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு வரோம்.
அதனை சுற்றி இருக்கக்கூடிய தூண்களிலெல்லாம் சித்தாந்தம். ஒரு மனிதன் நல்லா புரிஞ்சுக்கணும், மாத்தானை ஏறி மலைமேல் நிற்போருக்கு பூத்தானம் எதற்கடி குதம்பாய் பூத்தானம் எதற்கன்றார் குதம்பை சித்தர். என்ன அதில் கோயிலாவதேதடா குலங்களாவதேடா நாதன் தாள் உள்ளிருக்கலேன்னு இன்னொரு ஞானம்னு சொல்லிடுறாரு. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாதன் உள்ளிருக்கையில் எத்தனை பேருக்கு உள்ளிருக்கும், எத்தனை பேருக்கு உள்கடந்து கடவுளாக இருப்பார். இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் பெருமளவில் பொய் சொல்லிக்கலாம். நான் பண்ணுறேன், நான் பார்க்குறேன், நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஒளி தெரிஞ்சது, இந்த கலரில் தெரிஞ்சது, இதையெல்லாம் உடன்படாத ஒரு விஷயம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மூல நாடி முகட்டரை உச்சியில் 4 வாசல் நடுவே சிவாலயம், மேலை வாசல் வெளியூர கண்ட பின் காலன் வாசம் கனவுலையும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு தரப்பில் எங்கே இருக்குது? மூல நாடி முகட்டரை உச்சியில், மேலே தாண்டா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றார். அப்போ ஒரு மனிதனுடைய தத்துவம் எப்படி ஆறை கொண்டு முக்திக்கு வழிவகுத்து ஆரம்பிக்கிறதோ, ஏன்னா ஒரு ஆறு மட்டும் முத்தியை கொடுத்துறாது, தியான சக்தியை கொடுத்துறாது. அதுக்கு மேலே இருக்குது துரியம், துரியாதிதம், இருப்பாவெளி, முப்பாவெளி, பரவெளி, பராபவெளி, சுத்தவெளி, பேரானந்த வெளின்னு இருக்குது. நீங்கள் சும்மா இதையே நினச்சிக்கிறோம். 7 உலகமும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஆலய வழிபாடு வேண்டும். இந்த நான் சொன்ன மாதிரி மாத்தானேன்னு உன்னை நீ ஜெயிச்சிட்டியா, இல்லை உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டியா, அல்லது நீ எதற்காக வந்தா, எதன செய்து கொண்டிருக்கிறாய் என்னது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஒவ்வொரு மனிதனை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டால் அதுக்கு விடை பொய்யாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக உண்மையாக இருக்காது. அப்போ பரிகாரங்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் மனதை ஊடுருவச் செய்து அது அந்த எண்ண அலைகளின் வழியாக பதிய வைத்து அந்த பதிவின் வழியாக நீங்கள் முழு நம்பிக்கையோடு நடைபெறும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. அது எங்கிருந்து வரும்னா ஆலயத்தில் போய் போடும் பொழுது தான் வரும். நான் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், வீட்டில் தீபம் போடும்போது தீபத்தை பற்றி ஒரு மகத்துவமான விஷயத்தை கொடுத்துருக்கேன். காளி, கராளி, மனோஜவா, ஸ்லோஹிதா, சூதும்பிரவர்ணா, சம்புலிங்கினி அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு வீட்டில் ஏற்றுகின்ற அந்த பதிவிலக்கிலே அது கீழே எப்படி சிட்டம் கட்டுகிறதா, முழு நீல நிறத்தில் எரிகிறதா, மஞ்சள் நிறத்தில் எரிகிறதா, சிவப்பு நிறத்தில் எரிகிறதா, இரண்டும் கலந்து எரிகிறதா, தீ அணைந்து அந்த திரி அணைந்து போகிறதா, அதற்கு என்ன என்பதை சொல்லியிருக்கின்றேன். அந்த பொருத்தம் இப்போ ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். நம்ம ஆசிரமத்தில் 2 விஷயத்தை நான் பார்த்தேன். ஒன்று பூசணி தீபம், வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமில வாராகிக்கு போடக்கூடிய தீபம். அது காலப்போக்கில் உங்களுக்கு அது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். எத்தனை பேர் ஒன்றா கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 500 பேர் போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 பூசணிக்காய் கருத்து போகிறது. எண்ணெயே கருப்பாயிடுது, எண்ணெயே சிவப்பாயிடுது. அந்த ஒரு பூசணிக்காய் எரியவே எரியாமல் நின்றுட்டு இருக்கும், ஒன்று கூட இருக்காது. இப்படி பல விதத்தை காண முடிகிறது. இப்போ நம்ம அதே வீட்டில் போட்டோம்னா அதை கண்டுபிடிக்க முடியுமான்னா கண்டுபிடிக்க முடியாது. ஊடுருவ வீட்டில் செய்கின்ற வழிபாடு நாம் ஆத்ம திருப்தி, ஆலயத்தில் செய்கின்ற வழிபாடு நமக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. இந்த 2 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் எதை செய்யணும், நீங்கள் வீட்டில் கூட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் பரிகாரமாக வழிபடுவது வீட்டில் செய்வதென்றது சாஸ்திரத்தில் என்ன வகுத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நாம் அங்கே செய்ய முடியும். அப்போ பெருமளவில் ஆலயத்தில் செய்வது என்பது பல விதமான ரகசியம் இருக்குது. தலத்த சக்தி இருக்குது, பிரதிஷ்டா விதிமுறைகள் இருக்குது, அதுக்கான ஆகமம் இருக்குது, சிற்பசாஸ்திரங்கள் இருக்குது, மந்திர அபியாசங்கள் இருக்குது, யந்திர பிரதிஷ்டை இருக்குது, பிம்ப பிரதிஷ்டை இருக்குது, அஷ்டபந்தனம் இருக்குது, அதுக்கு திரிபந்தனம் இருக்குது. இப்படி பல விஷயத்தை சொல்லலாம். ஆனால் வீட்டில் அது மாதிரி செய்ய முடியாது. அந்த மாதிரி நாமளே எதுவும் பிரதிஷ்டை பண்ணிக்க முடியாது. குடமுழுக்கு என்பது ஆலயத்திற்கு தானே தவிர வீட்டுக்கு கிடையாது. வீட்டுக்கு கிரக பிரவேசம், ஆலயத்துக்கு மட்டும்தான் குடமுழுக்கு, நன்னீராட்டு விழா. இதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ஆக மனம் ஒன்றி நீங்கள் வீட்டில் பிரார்த்தனை செய்துக்கிறது என்பது வேறு, பரிகாரமாக கோயிலுக்கு போவது என்பது வேறு.
அதற்காக தான் அமைக்கப்பட்ட கொடிமரம், அதுக்கு புஜஸ்தம்பம்னு சொல்கிறோம். கொடிமரம், பலிபீடம், மண்டபம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், பிரகாரம், அது உள்ளே போன கற்ப கிரகம், இப்படின்னு பல விஷயம் இருக்கு இல்லையா. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சாஸ்திரம் இருக்குது. இத்தனை அடியில் தான் இருக்கும். நீங்கள் ஆதி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்கும் அந்த புஜஸ்தம்பத்துக்கு கொடிமரத்துக்கும் இவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்ற அளவு இருக்கும். பலிபீடத்துக்கும் அது பலிக்க பீடம், நாட்டிய பலிபீடம், அது எல்லாமே பலிபீடம்ட்டாங்க. அது பலிக்க பீடம், அங்கே தான் விஷயம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அளவுகள் இல்லாமல் சிற்பசாஸ்திர சபதிகள் செய்யவே மாட்டாங்க. கைதோர்ந்த சபதிகள்லாம் இப்படித்தான் வரணும்னு சொல்லுவாங்க. அது எதனால் வருது? இந்த அளவுகள் ஒன்றை கடந்து இன்னொன்றுகிட்ட போய் நம்ம போகும்பொழுது நம் மனதில் இருக்கக்கூடிய கவலையை கடந்து இன்னொரு இடத்துல நிற்போம். அங்கே போகும்போது ஒரு அருளை பெறுவோம். அதை கடந்து போகும்பொழுது இப்படி நீ ஆலயத்தில் கடந்து கடந்து உன்னுடைய வினைகளை தேய்த்து வரும்பொழுது தான் கர்ப்பகிரகத்தில் கடவுள் தெரியும். இந்த கடத்தல் எந்த இருக்குன்னா கோயிலில் மட்டும்தான், ஆலய வழிபாட்டில் தான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொன்றுத்தையும் கடந்து 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 போய் நீ கடவுளை பார்த்தா அந்த உள் இருக்கக்கூடிய கடவுள் உனக்கு தெரியும். உள்கடவுள், இதெல்லாம் நம்பிக்கை. அதனால் வீட்டில் வழிபடுங்கள், தவறே இல்லை. ஆனால் பரிகாரம் என்பதோ முக்கியமான விஷயங்கள், ஆலயம் சென்று வழிபடுவது வேறு. அப்போ அது என்னைக்கு சொல்லிட்டாங்கள, ஆலயம் தொழுவது சாலச் சிறந்தது அப்படின்றது சிறப்பாக பாருங்க. காமியம் நிஷ்காமியம், இது யாருக்கு பொருந்தும்? ஞானிகளுக்கு. சில ஞானிகள் ஆலயத்திலேயே இருந்து பிரதிஷ்டை பண்ணி சித்தராக வாழ்ந்து அவரே ஒரு கோயிலை நிறுவி அந்த இடத்துல முருகனை பண்ணார்னா அவர் கடந்து உள்ள பார்த்த கடவுளை மற்றவர்கள் தான் கண்டு அருளை பெற வேண்டும் என்பதற்காக அதை ஒரு பிம்பமாக வைத்து அதற்கு உயிரூட்டி தன் ஆத்ம பலத்தையும் ஞான பலத்தையும் ஆன்ம பலத்தையும் முக்தி பலத்தையும் அதுக்கு திணிச்சு அருளை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை செய்வதுதான் அது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஞானிகளுக்குத்தான் காமியம் நிஷ்காமியம். உருவமாக வைத்து வழிபடுவது, உருவம் இல்லாமல் வழிபடுவது, உருவம் சேர்ந்து வழிபடுவது. அருவமாகவும் வழிபடுவாங்க, உருவமாகவும் வழிபடுவாங்க சில ஞானிகள். சில ஞானிகள் அருவத்தை மட்டுமே கண்டுகொண்டு தேடிக்கொண்டிருப்பார்கள். சில ஞானிகள் உருவ நிமித்தமாக வழிபடுவார்கள். இது தேடுகின்ற அந்த ஞானிகளுடைய கண்ணோட்டம். ஆனால் சாதாரண மனிதர்களுடைய கண்ணோட்டம் முழு நம்பிக்கை. இதுதான் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது முழு நம்பிக்கை. ஆலயத்தில் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் நாம் வீட்டில் ஒரு காலமும் செய்ய முடியாது என்பதை கருத்தில் வச்சுக்கணும். இந்த வீட்டில் செய்வது என்பது நம் ஆத்ம திருப்திக்காக, நம்மை அனுதினமும் இறைவன் 3 வேளையும் நல்ல உணவை கொடுக்கின்றானே என்று நன்றி சொல்லும் பொருட்டும் வசதிகள் பொறுத்து நன்றிகள் பெருகணும். இன்றைக்கி அது ரொம்ப கம்மி. இருந்தாலும் சொல்கிறேன், கடவுளே நல்லது நடந்தால் ஆஹா எனக்கெல்லாம் நல்லது நடந்து, இல்லைன்னா திட்டுவான். இன்னொருத்தன் வருவான், நீ கோயிலுக்கு இப்படி உழுந்து கும்பிடுறதுனால தான் உன் பிரச்சனைன்னு குண்டை தூக்கி போட்டுருவான். அதனால் ஆலய வழிபாடு என்பது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த ஒரு எபிசோடெல்லாம் போதாது, இந்த ஒரு பதிவுலெல்லாம் கொடுத்துட முடியாது. இது 1000 பதிவு சொல்லிட்டு போகலாம். கோயிலில் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் இருக்குது. மலப்புழு சித்தர்னே சொல்கிறாங்க. கோயிலில் நீங்களாம் அபிஷேகம் பண்ணிட்டு வர தண்ணிக்கு ஆம்ப முகம், ராட்சச முகம், அது மாதிரி யானை முகம், யாழி முகம்னு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க புராதன கோயிலெல்லாம். அதுக்கும் ஐதீகம் இருக்குது, அதுக்குள்ளேயும் விஷயம் இருக்குது. அங்கே தான் சண்டிகேஸ்வரரும் இந்த இடத்துல இருப்பாங்க. நூலை கட்டி போட்டு வருவீங்க. இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை ஒருவர் கேட்கின்றார். மலப்புழு சித்தர் என்றே பேர் அவருக்கு. அவர் முருகா, இறைவா, எந்த கடவுளாக சிவா, உன்மீது விழுந்த தண்ணி என் மீது விழுந்து கீழே போக நீ அருள் செய்யணும் அப்பா. உன் அருளெல்லாம் என் முதுகிலே சுமந்து அதை நான் அருவியாக கொட்டி புழு பூச்சிகளுக்கு ஆகாரமாக போக என்னை அனுக்கிரகம் செய்யணும் அப்பா. அதனால மலப்புழு சித்தரனே பேரு. இப்படி ரகசியம் இருக்குங்க. சும்மா எதையும் சாதாரணமாக வந்துடல. சேர சோழ பாண்டியன்லாம் அவ்வளோ பெரிய ஆலயம் எதுக்காக கட்டணும் யோசிச்சு பாருங்க. அதனால் அந்த கேள்விக்கு பதில் நேரிலோ சொற்பொழிவோ ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு வரும்பொழுது தான் முழு விளக்கமாக சொல்லணும். இதற்கான பதில்
கோயிலுக்கு செய்வது வேறு, வீட்டில் செய்வது வழிபாடு வேறு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்தர் ரொம்ப நேரமாக காத்துட்டு பார்த்துருவோம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமி நாங்கள் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சாமி. யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு தான் சாமி. என்ன பேர், என்ன வயசுமா? என் பேர் வந்து அருட்செல்வம். வயதுமா? வயசு வந்து 28. என்னம்மா? வயசு வந்து 28. 28. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. ஃபாரின்க்கு வேலைக்காக 2 இடத்துல பணம் கல்யாணத்துக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா தம்பி? இல்ல சாமி, கல்யாணத்துக்கு பார்க்கல, வேலைக்கு மட்டும்தான் இப்ப பணம் கொடுத்துருக்கீங்க. ஆமா மேடம். சரி தம்பி, அதுல என்ன தம்பி சந்தேகம்? பணம் கொடுத்தவங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்க. வேலைக்கு நான் தேடி பார்க்குறேன், ஒன்றும் நல்ல இடமே எதுவும் கிடைக்க மாட்டேது. நான் இப்போ பார்க்குற ஏஜென்ட் எல்லாமே ஃப்ராடாக தான் இருக்காங்க. நீங்க ஏன் தம்பி ஃப்ராடாக பார்த்து கொடுக்குறீங்க? இல்லை சாமி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அப்படிதான் சாமி எல்லாரையும் பார்த்துட்டு தான். இல்லை தம்பி எப்பவுமே பாருங்க, உங்க திறமையும் உங்க அறிவும் உங்க படிப்பும் உயர்ந்து தனித்துவம் பெற்றால் நீங்க ஏன் தம்பி காசு கொடுத்து வேலை வாங்கணும்? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருக்கிறது தானே. என்ன படிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கங்க தம்பி, 33 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்ப 25 வயதை தாண்டி வேலை சரியாக அமையலையோ அவங்களுக்கு 33ல தான் அமையும் தம்பி. சரி சரி. இதை நீங்க காசு கொடுத்து தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பாருங்க, உங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஆனா அதை செயல்படுத்த முடியாது. என்ன செயல்படுத்த முடியாதுன்னா, 2 குழம்பு இவங்க எப்பவுமே இது கொடுக்கலாமா வேணாமா, இதுக்கு போலாமா செய்யலாமா அப்படின்னு குழப்பிட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த முடிவும் எடுக்க முடியாம ஸ்லோவாகி உட்கார்ந்துருவீங்க. இதை மாத்திக்குங்க தம்பி, உங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிடும் தம்பி. நம்பர் 1. நம்பர் 2, டெய்லி சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணுங்க தம்பி. நம்பர் 3, நம்ம ஆசிரமத்தில் ஒரு முறை தேய்பிறை பஞ்சமில ஒரு யாகம் நடக்குது தம்பி. அதை டீட்டெயில் கேட்டு அதுல வந்து பங்கு கொள்ளுங்க தம்பி. நம்பர் 4, வெளிநாடு வெளியூர்ல நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க தம்பி, அது நல்லது. ஏன்னா உங்க குடும்பத்திலேயே வந்து இந்த சாபம் இருக்கு தம்பி. இப்போ உதாரணமா சொன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே போன வருஷமோ உங்களுக்கு சின்னதா விபத்து வந்து காலில் ஏதாவது அடிபட்டுதா தம்பி? ஆமா சாமி. எந்த காலில் அடிபட்டது தம்பி? 2 கால்ல ரைட் சைடு தான் சாமி. என்ன ஆச்சு தம்பி அது? இல்ல வண்டியில போகும்போது பஸ்ல இப்ப எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, இப்ப நான் சொன்னதனுடைய ஆதாரம் இது உனக்கு நடந்திருக்குங்கிறது கருத்து. ஆமா சாமி. அதனால சொன்னதை சரியா செய்யுங்க தம்பி, நிச்சயமா வேலை கிடைக்கும், நல்லா இருப்பீங்க, கவலை விடுங்க. உடல் ரீதியாகவும் அடிக்கடி பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். இல்ல, அது வரதான் செய்யும். அது மன ரீதியான பிரச்சனையை தவிர உடல் ரீதியான பிரச்சனை இல்லை. சரி சரி. அது சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்க இதை பண்ணிட்டு, இது புத்தகம் வாங்கினீங்களா தம்பி? பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். ஹலோ, சொல்லுங்க சாமி. அந்த ஒரு புத்தகம் பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள், வாங்கினீங்களா தம்பி? இல்ல சாமி, இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் சாமி. அப்படியா? வெரி குட். அந்த புத்தகம் ஒன்று இருக்கு தம்பி, கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த கன்ஃபியூஸ்டு மைண்டு, எதை தேர்ந்தெடுக்குன்னு தெரியாத பணத்தை கொடுத்து ஏமாறுறீங்க பாருங்க, அதுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா இருக்கும் அந்த புக்கு. நீங்க அந்த புக்கை பார்த்து முறைப்படி பயன்படுத்தி ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இது செய்யலாமா வேணாம் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவு பண்ணி விட்டுரும் தம்பி. தெளிவு கிடைச்சிரும், ஏமாறவே மாட்டீங்க. அதனால கேட்டு வாங்கிடுங்க தம்பி. அதே மாதிரி ஒரு முறை வந்து இந்த நான் சொன்ன தேய்பிறை பஞ்சமியை பார்த்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேம்மா, நல்லதும்மா. ஆமா, நல்லது தம்பி. இப்போ அவருக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இந்த பதிலை பார்த்தீங்க, கோயில் பதில். அந்த கோயில் பதிலில் நிறைய விஷயம் இருக்குங்க. வாசப்படியில் இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர், துவாரபாரகி முதல் கொண்டு மேலே வாசப்படி மேலே இருக்கிற மாயா சக்திகள் முதல் கொண்டு, கோபுர தலங்கள் முதல் கொண்டு, தலம்னா அந்த வாசல் இருக்கும் பாருங்க, கோபுரத்து மேலே தலங்கள் முதல் கொண்டு, கர்ப்ப கிரகத்தில் பாருங்க வடிவம் முதல் கொண்டு ரகசியம் இருக்கு எல்லாம் போட்டால், அதெல்லாம் கருத்தில் வச்சு தான்
அந்த கோயிலுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கோ, அதை கெட்டதை எதிர்க்கின்ற சக்தி எதிலெல்லாம் இருக்கோ அதை வச்சுத்தான் விக்ரமாயாங்கிற ஒன்னையே நான் உருவாக்கினேன். நீங்கள் யாரை கேளுங்க, அது மாட்டினாங்க நல்லா இருக்கும் சாமி. ஏன்? ஒரு இடி விழுந்து வீட்டை காப்பாற்றி அந்த விக்ரமாயாவினுடைய கண் கீழே விழுந்தது. அவங்க சொல்லுவாங்க, விழுந்துச்சு இல்லைன்னா எங்கள் வீடு போயிட்டுருக்கோம் சாமி. அப்படி அற்புதத்தை நிகழ்த்தவள்ள ஒரு அற்புதமான விஷயம் இந்த மாதிரி ஆலயத்தை வச்சு தான் அந்த விக்ரமாயாவை நான் உருவாக்கினேன். இதை கருத்தில் வச்சுக்கணும். அதில் இன்னொன்று பாருங்கள், இப்போ சமீப காலமாக அது நிறைய பேர் வாங்கி பயனடைகிறாங்க, காரில் விற்கிறதும். அப்போது நிறைய சந்தேகங்கள் ஒரு நேரத்தில் கேட்டாங்க. ஆரம்பத்தில் அதை வெளியிடும் போது நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. நான் ஏற்கனவே அதற்கான விளக்கமான ஒரு பதிவு நம்ம இணையத்தில் சஞ்சீவி ராஜாசாமி போட்டிருந்தேன். அதே பதிவை இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கு மீண்டும் போடுறேன். பாருங்கள், உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகம்லாம் அது விக்ரமாயா சம்பந்தப்பட்டு தெளிவுபடுத்திடும். இப்போ பாருங்கள். அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கங்கள். குருவருளாலும் திருவருளாலும் அடியின் ஆசிகளாலும் கிடைக்கட்டும். வணக்கம். மிக முக்கியமான ஒரு விஷயம், மாயக்கிரியை சன்மார்க்க ரூபம் சர்வசக்திதர நேத்திர பல சித்திகராயே சண்முகார்த்த பலபல சித்தைத்த பலிகாருண்யாய மந்திரதேவோ தேவவித்தனாயே சர்வபூர்வம் விக்ரம் தேவோ மாய சக்தி சித்தைத்தாய விக்ரமாயா. அதான் இந்த விக்ரமாயாவுக்கு உண்மையிலே சொல்றேங்க, ஒரு பதிவில் உங்களுடைய கருத்தை தெரிவித்ததப்போ என் மனம் அவ்வளவு மகிழ்ந்தது. அதை போல் அதை வாங்கி பயனடைவதற்காக நீங்கள் அந்த ஆர்வத்தை கொண்டதற்கு மிகப்பெரிய எனக்கு மகிழ்ச்சி இருந்தது. காரணம், நாம் செய்கின்ற அந்த பணி ஏதோ சரியான கோட்டுக்குள் போய்கொண்டிருக்கு. நீங்க தெரியும், வாங்கினவங்களுக்கெல்லாம் அது எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்குன்னு நீங்களே எடை போடலாம். அதை வியாபாரத்துக்காக நான் செய்யவில்லை என்பது உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எவ்வளவு உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கிறது, சாமி கொடுத்தால் எப்படி இருக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது. அந்த பக்திக்கு என்னென்னைக்கும் நான் என்னுடைய தலைவணங்குதல் என்னைக்கும் இருக்கும், ஆசைகள் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சரி, இப்போ அதுல அடியேன் வெளியிட்ட அன்னைக்கு அகண்ட பாராயணத்தப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த பகுதியிலையும் அந்த விக்ரமாயாவை நான் வெளிப்படுத்தின பகுதியிலையும் கமெண்ட்ஸ்ல நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கான விடையும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், உபயோகிக்க வேண்டும் என்ற குழப்பங்களுக்கான ஒரு தெளிவும் தான் இந்த பதிவு. இதோ முதல் கேள்வி. வீட்டின் வாசப்படியின் மேல் இடமில்லை, எங்கே மாட்டுவது? வலதுபுறமாகவா இல்லை இடதுபுறமாகவா? மேல இடமில்லை என்றால் வலது பக்கத்துல மாட்டுங்க. வலது பக்கமும் எங்களுக்கு இடம் இல்லாத நெருக்கமா தான் இருக்கு, அங்க மாட்ட முடியாதுன்னா இடது பக்கம் மாட்டுங்க. அதனால ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் வருகின்றவர், நம் வீட்டுக்குள் வருகின்றவருடைய பார்வை அதன் மீது பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். மேலில் மாட்டுவது முதல், வலது பக்கம் இரண்டாவது, தவிர்க்க முடியவில்லை என்றால் இடது பக்கமும் மாட்டிக்கொள்ளலாம். எங்கள் வீட்டு வாசப்படி மேலே கஜலட்சுமி பலகை இருக்கிறது, அதை எடுத்துவிட்டு மாட்ட வேண்டுமா இல்லை அப்படியே மாட்டலாமா? கஜலட்சுமி படம் இருக்க வேண்டும். கஜலட்சுமியினுடைய அந்த மரத்திலே பதிக்கப்பட்ட அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது இருக்க வேண்டும். அதற்கு மேல் மாட்டுவதுதான் சிறந்தது. அதற்கு மேல்தான் மாட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் கீழ் மாட்டுகின்ற இடம் இருந்தால் கீழும் மாட்டலாம். அதிலும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வீட்டு வாசல்படி எந்த திசையில் இருந்தாலும் இதை வைக்கலாமா? வாசப்படி திசை கணக்கே இல்லை, அது எப்படி இருந்தாலும் சரி. இதனுடைய நோக்கம் வருபவர்களுடைய திருஷ்டியும் நம் இல்லங்களுக்கு வருகின்ற தீய சக்திகளையை வெல்வதும் நெருங்காமல் பார்த்து கொள்வதும் தான் நோக்கமே தவிர அதற்கு வாயில்படி இப்படிதான் இருக்கணும், இந்த திசையில தான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும் என்பது கணக்கு இல்லை.
வியாபாரம் செய்யும் இடத்தில் இதை மாட்டலாமா? இது என்னன்னா, வியாபாரம் செய்யற இடத்துல ரெண்டு இருக்கு. ஒன்று, மக்கள் வருகின்ற வாயற்படி மேல் மாட்டுவது. இரண்டாவது, யார் கல்லாப்பெட்டி இருக்கு பாருங்க, அந்த கல்லாப்பெட்டி இருக்கிற இடத்துக்கு அங்க வந்து ஒருவர் பில் கட்டுறாங்க, பணம் கொடுக்கறாங்கன்னா அவருக்கு எதிர்க்கே நேரா அவர்கள் பார்க்கும்படி வாங்குபவர், கல்லாப்பெட்டியில் அமர்ந்திருக்கிற முதலாளியோ அல்லது தொழிலாளியோ அவருக்கு பின்னால் வாங்குகிறவர்கள் கண்ணில் அது படும்படி மாட்டினால் மிகவும் நல்லது. கடையில் வாசல் இல்லை, ஷட்டர் தான் உள்ளது, பின்பக்கம் மாட்டலாமா? தாராளமாக மாட்டலாம். வெளியில் செல்லும் போது அவர்களுடைய பார்வை அதில் படுவது மிகவும் நல்லது. விக்ரமாயாவிற்கு தினமும் பூஜை செய்ய வேண்டுமா? ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு. எப்படி நீங்க அதை மாட்டும் போது பயனும் பலனும் உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்கவே இருக்காது. அப்பொழுது அதை எவ்வளவு நாம் நம்பிக்கையோடு வழிபடுகிறோமோ அவ்வளவும் பலன் தரும். இப்படித்தான் வழிபட வேண்டும் என்பது இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் வழிபடலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. பரிகாரமாக எலுமிச்சை பழம், பூசணிக்காய் ஏதாவது பலி கொடுக்க வேண்டுமா விக்ரமாயாவிற்கு? அதுவே அந்த சக்தியுடையதுதான். அதற்கு பலி கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. சாம்பிராணி புகை போட்டால் நல்லது. விக்ரமாயாவை வெளியில் மாட்டுவதால் மழை வெயிலால் ஏதும் சேதம் அடைந்து விடுமா? நிச்சயமா ஆகாது. இது எந்த பாதிப்புகளுக்குள்ளேயும் ஆகாது. நெருப்பு பட்டால் மட்டும்தான் அதில் சிக்கல் இருக்குமே தவிர மற்றபடி அது மழை வெயிலுக்கெல்லாம் ஒன்றும் பாதிக்கவே பாதிக்காது. ஆனா ஒண்ணு என்னன்னா, கீழே விழாம பார்த்துக்கோங்க. அது நல்ல கனமா இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது கீழே விழுந்தா உடையக்கூடிய தன்மை உடையது. ஏன்னா அது பாசானங்கள் கூட்டு, அதனால கீழே விழுந்தா உடைஞ்சு போகும். கீழே விழாம பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். வீட்டில் உள்ள அனைத்து வாசப்படியிலும் மாட்ட வேண்டுமா, இல்லை தலைவாசலில் மட்டும் மாட்டினால் போதுமா? நிலப்படி இப்போ முக்கியமா என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு சில வீட்டில் 2 வாசப்படி வைப்பாங்க. கிழக்கே ஒன்று இருக்கும், வடக்கே ஒன்று இருக்கும். இந்த மாதிரி 2 வாயப்படி நிலைப்படிகளாக இருக்கும். அப்படி நிலைப்படிகளாக இருப்பதில் மேல் மாட்ட வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, ஒரு வீடுன்னு எடுத்துட்டா இப்போ 3 மாடி கட்டிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழ் மாடியில நிலப்படியில நீங்க அதை வைக்கிறீங்க, மெயின் வாசப்படியில, அதாவது தலைவாசற்படியில் வைக்கிறீர்கள். அதே போன்று மேலையும் வச்சிருப்பீங்க, அந்த தலைவாசற்படியிலையும் மாட்டணும். 3வது மாடியில தலைவாசல் இருந்தாலும் அதில் மாட்டுவது நல்லது. ஒரே வாசப்படி இருந்தால் ஒரே வாசற்படியில் மாட்டுவது நல்லது. வீடும் அலுவலகமும் ஒரே இடத்தில் உள்ளது, 2 இடத்திலும் மாட்ட வேண்டுமா? வீட்டிலே அந்த நிலைவாசப்படியின் மேல், தலைவாசலின் மேல் மாட்டுங்க. அலுவலகத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்க உட்கார்ந்து பேசுறீங்கன்னா உங்கள் பின்பக்கம் முன் அமர்ந்து பேசுபவர்களுடைய பார்வைப்படும்படி மாட்டி வைக்க வேண்டும். சுவாமிஜி, எங்களால் அன்று வாங்க முடியவில்லை, இப்பொழுது வாங்கலாமா? அதாவது இது தயாரிக்கிறது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயங்க. இது நீங்க தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒண்ணு மட்டும் தீர்க்கமா சொல்றேன், இது எல்லார் வீட்டிலும் இருப்பது சிறப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நானும் தயாரித்து கொடுக்கணும், அது பூஜை வழிபாடு செய்துகள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 பெரிய வேலை இருக்குது. செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தயாரித்து அதை முடித்து வந்த பிறகு அதற்கு பூஜைகள் செய்து அது ஒரு விதமான வழிபாடுகள் இருக்கிறது. அதை செய்து வெளிப்படுத்தி நான் கொடுக்க வேண்டும். அதனால் நீங்கள் அதை முன்பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும். முன்ன பின்ன அதுக்கு பொறுமையை காத்துக்கணும். நீங்க 20ஆம் தேதி அனுப்புறேன்னு சொல்லிட்டு 22ஆம் தேதி வர்றதுக்குள்ள அவசரப்படாதீங்க. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெருமுயற்சிகளாக அதை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். யூடியூப் கமெண்ட்ல வந்த ஒரு கேள்வி, டிராவல்ஸ் வச்சிருக்கோம், வாகனத்துல விக்ரமாயா திருமேனியை மாட்டலாமான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாங்க, வாகனத்துல மாற்றுறது மிக சிறப்பு. எப்படின்னா, நான் ஒரு முறை மூலிகையில் செல்வது சொல்லுவேன். வாகனத்தொழில் டிராவல்ஸ், இந்த வாகன தொழில் செய்கிறவங்க பெரிய பெரிய பஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருஷ்டி பொம்மெல்லாம் மாட்டி வைப்பீங்க. அதுக்கு பதிலாக நாம் பஸ்ஸிலேயும் சரி அல்லது வாகனத்தில் எந்த வாகனமாக இருந்தாலும், இப்போ நம்ம கூட கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த காரில் கூட நம்ம வச்சுக்கலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். இதை ஸ்டிக்கர் செய்து வாகனத்தில் ஒட்டி கொள்ளலாமா? அதாவது இதை வேற வடிவமாக செஞ்சு கொடுக்கலாம்னா, ஒரு ஸ்டிக்கரோ அல்லது ஒரு போட்டோவோ எடுத்து ஒட்டிக்கங்க, சரியா போகணும். அது
அது ஒரு பார்க்கும் நல்ல பொருளாகத்தான் தெரியுமே தவிர பலனுக்கு உதவாது. காரணம் என்னன்னா அதுல நுணுக்கங்கள் இருக்குங்க, அதனுடைய அளவுகள்ல நுணுக்கங்கள் இருக்குங்க. இப்ப மேல பாருங்க, அந்த மாயா சக்தி இருக்கு பாருங்க, அந்த அம்பாள் ஒன்று இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உருவம். அந்த கண்கள், அந்த அம்மனுக்குள்ள கண்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வாங்கினவங்கெல்லாம் அது நேர் பார்வையில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நேர் பார்வையை அப்படியே பார்க்கிற போல அமைக்கப்பட்டிருக்கும். அதே கீழே இருக்கிற அந்த பெரிய கண்களை பாருங்க, அது கீழ் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும். அது நமக்கு தேவையில்லாத வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு இழுக்கான விஷயங்களையும் தீய சக்திகளையும் தடுத்தாட்கொண்டு கீழ்ப்படியாக இருக்கக்கூடிய அந்த நேத்திரத்தின் வழியாக கீழே அனுப்பி வைத்துவிடும். அதன்படிதான் இதை நான் வடிவமைத்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படியா இது கண்ணில் வாங்கி கீழே பார்க்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது ஒரு ஷோ பீஸ். ஆனா அதே நீங்க அர்த்தத்தோட பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற உண்மை தெரியும். ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அளவுகள் இருக்கு. இந்த கண் இவ்வளவுதான் வரணும், இந்த வடிவம் இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கணும், இந்த அகலம் இவ்வளவுதான் இருக்கணும், இதை விட பெருசாவும் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, இதை விட சிறுசாவும் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அளவுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உத்தர காமிக ஆகமத்துல படிமங்கள் என்கிற வழியில தான் இதை நான் செய்திருக்கிறேன். படிமங்கள் என்றாலே அளவுகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவுதான் போகணுங்கிறது. அதுக்கு பேரு தான் நம்ம லட்சணம் சொல்றோம், சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்றோம். அந்த லட்சணத்தின் படித்தான் இதை நான் இந்த விக்ரமாயாவை வடிவமைத்திருக்கிறேன். அதனால்தான் இதை வேறு மாதிரி செய்து கொடுக்க முடியாது. எதுவுமே அமையணும், இயற்கையா நடக்கணும். நம்ம என்னதான் நினைச்சாலும் அது இயற்கையா நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குங்க. அது நம்மையும் மீறிய சக்தி. உண்மையிலே சொல்றேங்க, பாக்கியவான்கள் பெற்றவர்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாருங்க, ஒண்ணு நீங்க வச்சு அனுபவிக்கும் போது தெரியும். இப்ப எவ்வளவு பேரு லட்சுமி சிலைக்கும் விநாயகர் படத்துக்கும் வேலுக்கும் எத்தனையோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டதுக்கும் உங்களோட நேராகவும் என்கிட்ட இவ்வளவோ சொல்லி இருக்கிறீங்க. அந்த வகையில நம்மை காப்பது மட்டுமல்லாமல் நம் இல்லத்தையும் காத்து நல்லவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்க வல்ல ஒரு சக்தி இந்த விக்ரமாயாவுக்கு உண்டு. பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறி அடுத்த பகுதியில் பார்க்கிறேன். வணக்கம். மீண்டும் நம்ம ஆத்ம சமூகம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க இந்த விக்ரமாயா. இப்போ இருக்கிறவங்களுக்குள்ள சந்தேகம் புதுசாக நிறைய பேர் வாங்கியிருந்தவங்களுக்கு இருக்குன்றதுக்காக தான் இந்த பழைய பதிவை நான் உங்களுக்கு காண்பித்தேன். காத்துக்கிட்டுருங்க. அந்த போஜீஸ்வர லிங்கம் பாருங்க, எத்தனை பேருக்கு நிம்மதியான தூக்கமும் மனத்துன்பத்தையும் மனபயத்தையும் மனம் சம்பந்தப்பட்ட சஞ்சலத்தையும் அகற்ற போகிறது என்பதை பாருங்க. வட்டம் போட்டாங்க. வருகின்ற புதன்கிழமை பகல் 3 மணிக்கு அமாவாசை, வெற்றிலை யாகம். இந்த ஆலயத்தை பற்றி இந்த நிகழ்வில் பேசினே அந்த சாஸ்திர விகிதாச்சாரப்படி தான் நாம் அந்த வெற்றிலை யாகம் அமாவாசை நடத்துகின்றோம். இந்த வாரம் புதன்கிழமை 3 மணி அளவில் பகல் அமாவாசை வெற்றிலை யாகம். வந்து பயனடைங்க, பலனடைங்க. நல்லதொரு பதிவோடு அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம்.